வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்திருக்கிறது ஃபால்கன் 9 ராக்கெட். அது மட்டுமல்லாது அந்த டிராகன் கேப்சூலுமே தனியாக வெற்றிகரமாக பிரிந்திருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த பயணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த தரவுகள், அது மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இந்தியாவின் விண்வெளித்துறையில் எந்த அளவிற்கு கை கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அடுத்து இருக்கக்கூடிய நமக்கு ஒரு கோல் அப்படின்னாலே அது ககன்யான் திட்டம் தான். அதற்கு இது எந்த அளவில் கை கொடுக்கும் இப்படின்று பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்களோடும் பல்வேறு விஷயங்களையும் அவரும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த டிராகன் கேப்சூல் அப்படின்றது மிகவும் பாதுகாப்பானது, அதனாலேயே அதை தொடர்ந்து அவர்கள் இதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. இந்த தருணத்தில் அறிவியலாளர் திரு சிவசுப்பிரமணியன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இந்த திட்டத்தில் இப்போ ஃபால்கன் 9 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்திருக்கிறது. இந்த திட்டத்தில் சுபன்சு சுக்லா நம்மளுடைய வீரர் பைலட்டாக இருக்கிறார். இந்த அனுபவம் அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? இந்தியாவினுடைய விண்வெளி பயணத்தில் எவ்வளோ பெரிய ஒரு மைல்கல்லை நம்ம அடைந்திருக்கிறோம்? சுபன்சு சுக்லா இந்திய வீரர் ஆக்ஷன் 4 இதில் பயணித்தது இந்தியாவுக்கு ஒரு பெருமதி அளிக்கக்கூடிய நேரம். இவருடன் சேர்ந்து 4 அறிவியல் சயின்டிஸ்டுகளும் அஸ்ட்ரோனாமரும் அதாவது டிராவலிங் அவங்க போயிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் ஆக்ஷன் 4 திட்டத்தில் சர்வதேச முயற்சி நாசா, ஸ்பேஸ் எக்ஸ், ISRO, யூரோப்பியன் ஸ்பேஸ் யூனியன் 4 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய திட்டங்களாகும் இந்த திட்டம். இந்த திட்டத்துக்கு எடுத்து செலக்ட் பண்ண இந்த வீரர் அஸ்ட்ரோநாட் மெயின்லி ஒரு பைலட்டா இருக்கணும், ஏர்ஃபோர்ஸ் பைலட்டா இருக்கணும். ஏன்னா அவங்க தான் பிளேன்ல போகக்கூடிய வேகம், ஷாக், அதனுடைய டெம்பரேச்சர் இதெல்லாம் தாங்கக்கூடிய திறன் அது உள்ளவர்களா இருப்பாங்க. அந்த திறன் இவங்களாம் இதுக்கு உண்டானது அல்லது இவங்க பயிற்சி செய்வாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. 3வது, இந்த பைலட் ஏர்கிராஃப்ட் போறவங்க பைலட் ஏர்ஃபோர்ஸ் பைலட் எந்த சிமுலேஷன்லையும் அண்டர்கோ பண்ணியிருப்பாங்க. அதாவது பலதரப்பட்ட சிமுலேஷன், வேகம், வேகமா ஏதாவது ஆக்சலரேஷன், இதில் எல்லாத்தையும் பயிற்சி அண்டர்கோ பண்ணியிருப்பாங்க. மேலும் 0G கண்டிஷன், அதாவது கிராவிட்டி இல்லாத ஒரு பொசிஷன் எப்படி இருக்குங்கிறதுக்கும் பயிற்சி அளிச்சிருப்பாங்க. இந்த பயிற்சி மூலமாக இந்த ஆக்ஷன் 4 திட்டத்தில் நம்ம சுற்றுலா போனது நாம் பார்க்கறது முதல் கண் விண்ணில் 40 வருடங்களுக்கு பின்னர் இந்திய வீரர் அமெரிக்க ராக்கெட் மூலமாக விண்ணில் சென்றிருக்கிறார். 2வது, இது ககன்யான் திட்டத்திற்கு ஒரு முன்னோடியாக இருக்கும் கட்டாயமாக. ஏன்னா ககன்யான் அடுத்த வருஷம் நம்ம விட போறோம். அதுல 4 வீரர்கள் 3 வீரர்கள் போறாங்க. அந்த வீரர்களுக்கு இது ஒரு பயிற்சி முகாம் மாதிரியும் ஒரு பிராக்டிஸ் மாதிரியும் இருக்கும். 3வது, நாசாவும் ரோஸ்காஸ்மாஸும் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் ட்ரம்ப்பும் ஏற்பாடு செய்த அக்ரிமெண்ட் படி இந்திய வீரரை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒப்பந்தத்திற்கு இந்த சுக்லாவை அந்த திட்டத்தில் அனுப்புறாங்க. இவர் அங்க போய் அங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாரு. அதாவது மைக்ரோ கிராவிட்டி, நியூட்ரியன் ஃபுட்டு, அதாவது பயாலஜிக்கல் சயின்சஸ் இதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்றதுக்கு 12 எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணி போறாங்க. இதுவும் நாளைக்கு, அதாவது 26ஆம் தேதி மதியம் 4 மணி அளவில் தான் இது சர்வதேச விண்வெளி மையத்தோட டாக்காக போகுது, ஒட்டி சேரப்போகுது. சேர்ந்த பிறகு இந்த வீரர்களும் அதற்கு உண்டான பாதை மூலமாக அந்த சர்வதேச விண்வெளி மையத்திற்கு டிராவல் பண்ணி உள்ள போய் அவர்கள் அங்கே ஸ்டெபிலைஸ் ஆகி 14 நாள் தங்கி இருந்து அவங்க டெஸ்ட் பண்ண பிறகு இந்த டிராகன் மாடூல் திருப்பி பத்திரமாக இவங்களை பூமி கொண்டு பசிபிக் ஓஷன்ல டிராப் பண்ணிடும். அதுல நம்ம இவரை சுக்லாவை மீட்டெடுத்து நம்ம இங்க பூமி கொண்டு குவாரண்டைன் பண்ணி அவர்கள் செய்த எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய ரிசல்ட் எல்லாம் சர்வதேச அளவில் பப்ளிஷ் பண்ணும். இதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கியமான பாகம். இதுல ஸ்பேஸ் எக்ஸ்ங்கிறது ராக்கெட் செய்யறவங்க, ராக்கெட்டும் நம்ம டிராகன் மாடூல் செய்யறவங்க
ஆக்சிம்ங்கிறது வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வடிவமைப்பு. அவங்க வந்து அவங்களுடைய பங்கு வந்து டிராகன் மாடில் கொண்டு போய் சர்வதேச விண்வெளி மையத்தை சேர்க்கணும். அதுதான் அவங்களுடைய பொறுப்பு. அதனால ஆக்சிம் இந்த திட்ட இயக்குனராக இருந்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஆக்சிமுடைய 4வது திட்டம் அவங்க கொண்டு போறது வந்து சர்வதேச விண்வெளி மையத்திற்கு கார்கோஸ் எடுத்துட்டு போவாங்க. கார்கோ டிராகன் இருக்கு, குரூ டிராகனும் இருக்கு. இந்த ஆக்சிம் 4 வந்து குரூவும் கார்கோவையும் சேர்த்து எடுத்துட்டு போற டிராகனா கேப்சுலர் அதான் C213, அதாவது 213 நம்பர். அந்த டிராகனுடைய கேப்சூலுடைய நம்பர் C123. இந்த இது வந்து கேப்சூல்ல இந்த 4 பேர் இருக்காங்க. பிளஸ் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு தேவையான மற்ற உணவுப் பொருட்கள், எக்ஸ்பெரிமெண்டல் எக்யூப்மெண்ட் இதையும் கொண்டு செல்லுது. இது கொண்டு போய் நாளைக்கு டாக் ஆன பிறகு இந்த டாக்கார இது வந்து சர்வதேச விண்வெளி மையத்தில் டாக்காருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு போர்ட் இருக்கு. அந்த போர்ட்ல போய் இது சேரணும். சேர்ந்ததும் அது வந்து ஒரு மைல்கல்லாம் நான் பார்க்குறேன்.